அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 4 மாதங்கள் நிறைவடைந்து 5வது மாதத்திற்குள்ளாக நாம் காலெடுத்து வைப்பதற்கு, பிரயாணம் செய்வதற்கு நம்முடைய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 4 மாதங்களில் எத்தனை சோர்வுகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை போராட்டங்கள், நம்முடைய குடும்பத்திலே அநேக சோதனைகளை கடந்து நாம் வருவதற்கு நம்முடைய அருள்நாதர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை ஊழியத்தின் பாதையிலே நாம் இதை செய்ய முடியுமா, இந்த காரியத்திலே ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை நாம் செய்ய முடியுமா, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியுமா என்று சொல்லி பல போராட்டங்களையும் நாம் சந்தித்திருக்கிறோம். கர்த்தர் அவருடைய கிருபையின்படி, அவருடைய உண்மையின்படி 2025ஆம் ஆண்டிலே ஆமென், இந்த புதிய நாட்களிலே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளை காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நாம் செய்யக்கூடியது என்ன? ஏன்னா நம்ம நிறைய செய்திகளை கேட்கிறோம், கடைசி நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இனியும் நாட்கள் செல்லாது. கர்த்தருடைய பாரம் நாம் எப்படியாகிலும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு அவரை குறித்து சொல்ல வேண்டும், அவரை அறிமுகப்படுத்த வேண்டும். அவருடைய நற்செய்தியை, அன்பை பகிர்ந்து கொண்டு நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை அவருடைய அன்பிற்கு நேராக இழுத்து நாம் பரலோக பிரஜைகளாக அவர்களை மாற்ற வேண்டும் என்பதுதான். ஆமென். அதற்காக தான் நாங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் பல இடங்களிலிருந்து எங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறீர்கள். முடிந்தவர்கள் உங்களால் காணிக்கைகளை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துகிறீர்கள், ஆலோசனை கொடுக்கிறீர்கள், முழங்காலை முழுக்குகிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வேலை என்ன? ஆமென், எப்பொழுதும் அவரை குறித்து சொல்லணும். பவுல் சொல்லுகிறாரே தீமோத்தேயுவுக்கு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை நீ ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி. அவனுடைய கிருபையினால கடந்த மாதத்திலே அநேக இறைப்பணிகளை பல இடங்களிலே குழுவாக, தனிநபராக செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபேசியர் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகள் என்றால் என்ன? அவருடைய நல்ல செய்தியை, அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல செய்தியை, ஆமென், ஸ்தோத்திரம், மக்களுக்கு சொல்வதுதான் நற்கிரியை. அதற்காக தான் நீங்கள் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்துல, உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் நடத்தி வருவார். உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் கிறிஸ்து வருகிற வரைக்கும் அந்த வேலையை செய்வதற்கு உங்களை பலப்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இது கடைசி காலங்கள், இனியும் நாட்கள் செல்லாது. பிரைஸ் தி லார்ட். பல இடங்கள்ல இருந்து பல ஊழியங்களை நீங்க செய்றீங்க. ஒருவேளை நீங்க போக முடியாத படித்தளங்களுக்கு சில மிஷனரிமார்கள், சில போதக பிதாக்கள், சில சுவிசேஷகர்கள், என்னை போன்ற ஊழியத்தை செய்கிறவர்கள், மிஷனரி ஊழியத்தை செய்றவங்க நாங்க போய் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய உதவிக்காக, ஒத்தாசைக்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எரேமியா 29 அதனுடைய 11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்கள் பேரில் கொடுப்பதற்கு பரமபிதா சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின போது 5வது வார்த்தையாக நான் தாகமாய் இருக்கிறேன், ஐ தர்ஸ்ட் என்று சொல்லி சொன்னார் என்று நாம் தியானிக்கிறோம். அவருடைய தாகம் ஒருவேளை சரீரத்திலே தண்ணீர் தாகம் எடுத்தது. பல போராட்டத்தின் மத்தியிலே அவர் இருந்தார். ஆனால் ஆத்துமாவிலே அவர் தாகம் உள்ளவராக இருந்தார். ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரம் உள்ளவராக இருந்தார். எப்படியாகிலும் இந்த மக்கள் கடவுளை அறிய வேண்டும், பிதாவின் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், நற்செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும், பரலோகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் நம் இருதயம் அப்படியாக துடித்து கொண்டிருக்க வேண்டும். எப்படியாகிலும் இந்த மக்கள் கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது கடைசி நாட்களாக இருக்கிறது. இந்த 5வது மாதத்துல 5வது வார்த்தையை அவர் பேசினாரே, தாகமாயிருக்கிறேன் என்று மறந்து விடாதீர்கள். அந்த தாகம் உங்களையும் என்னையும் பற்றி பிடிக்கட்டும். இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய தாகத்தை நாம் தீர்ப்போம். அதுதான் நம்ம கர்த்தருக்கு செய்கிறதான ஒரு கைமாறு. அதுதான் பரலோகத்துல மிகுந்த பொக்கிஷத்தை கொண்டு வரும். கர்த்ததாமே இந்த புதிய மாதத்துல அதை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் போராடுகிறோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த புதிய மாதத்துல, 5வது மாதத்துல நாங்கள் கால் எடுத்து வைப்பதற்கு, இந்த மாதத்திலே நாங்கள்
பிரயாணம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை தந்தங்களே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒருவேளை அநேக சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் பயந்து என்ன செய்ய முடியும் என்று சொல்லி எங்களுடைய ஆண்டவரே சூழ்நிலையை பார்த்து நாங்கள் சொல்லலாம். ஆனாலும் கர்த்தர் எலியாவை ஆண்டவரை தேற்றின ஆண்டவர் தூதனை அனுப்பி போஜனத்தை கொடுத்து ஆமென் இறைச்சியை கொடுத்து எழுந்து சாப்பிட்டு எழுந்து நட, உன் பிரயாணத்தை தொடங்கு, நீ போகக்கூடிய பிரயாணம் வெகு தூரம், the journey is too great for you என்று சொல்லி உற்சாகப்படுத்தினீங்களே, அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் குடும்பத்தினரையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. எப்படியாகிலும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். முடிந்த அளவிற்கு ஏதாகிலும் தான தர்மத்தை செய்து உடைய மக்களுக்கு உம்மை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்லுவதே ஒரு பெரிய நற்கிரியை தானே. கர்த்தர் அதற்காக தானே எங்களை அழைத்திருக்கிறீர். குறிப்பாக கிராம பணி ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க. அவர்கள் செய்கிற பணிகளிலே, குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க. ஜப வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுங்க. என்னென்ன சூழ்நிலையில பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுங்க ஆண்டவரே. வெற்றியை கொடுத்து அந்த மக்களை மகிழ்விப்பீராக. என்னென்ன பண தேவையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ ஒரு பிரேக் த்ரூ, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வருஷிக்கப்படும்படி நான் ஜெபிக்கின்றேன். மகிமையாய் அவர்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்வார்களாக. ஆண்டவரே, என்னென்ன காரியத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ ஒரு விடுதலை தாங்கப்பா. இந்த மாதத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம். போன மாதத்துல ஊழியத்திற்காக அநேகர் உதவி செய்தார்கள் ஆண்டவரே. சிறுவர் ஊழியத்திற்காக, இன்னும் பணித்தலங்களிலே பல ஊழியங்களுக்காக செய்திருக்கிறார்கள். கர்த்தர் நிறைவான ஒரு பலனை கொடுப்பீராக. ஆண்டவரே, சரீரத்துல பலவீனத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு விடுதலை தாங்க. வேலையில ஒரு உயர்வுக்காக காத்திருக்கிற மக்களுக்கு உயர்வை தாங்க. வேலை, சரியான வேலை இல்லையே என்று சொல்லி கலங்கியிருக்கிற மக்களுக்கு நல்ல வேலையை தாங்க. அவர்கள் குடும்பங்கள் கட்டப்படட்டும். அவர்கள் இறைப்பணியை தாங்கக்கூடிய மக்களாக நடத்துங்க. இன்னுமாய் கரிசனை ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அன்பின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, காருண்ய நற்செய்தி திருச்சபையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வந்து பழிக்கட்டும். சகல மிஷனரிமார்களையும் சகல ஜனங்களையும் கர்த்தர் நினைத்து கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் ஜபத்தை கேட்டபடியால் நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.